வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்தியாவின் குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய இராணுவ பலம் இந்த ஆண்டுக்கான உலகளாவிய ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 4வது இடத்தை நாம் பெற்றுள்ளோம். ஒரு காலத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் நம் மீது படையெடுத்த காலத்தில் நம்முடைய இராணுவ தளவாடங்கள் அடுத்த நாட்டிடம் கையேந்த வேண்டிய நிலையில் நாம் இருந்தோம். ஆனால் இன்று நம்மிடம் உலகின் வல்லரசு நாடுகளாக கருதப்படுகின்ற நாடுகள் கூட நம்மிடமே இராணுவ தளவாடங்களை வாங்குகின்ற அளவிற்கு நம் இராணுவ உற்பத்தியில் கடந்த 10 ஆண்டுகளில் மிக உயர்ந்த இடத்திற்கு நாம் முன்னேறி உள்ளோம். உலகமே வியந்த அந்த ஆபரேஷன் சிந்தூரில் கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் மீதான சர்வதேச நம்பிக்கை மிக பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியாவின் வீரத்தை மட்டுமல்ல, நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு பாதுகாப்பு ஆயுதங்களின் மேம்பட்ட திறமையையும் உலகம் கண்டது. இதனால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய ஆயுதங்களுக்கான உலகளாவிய தேவை இன்று எல்லோருக்கும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு இராணுவ தளவாட பொருள்களை இந்தியா ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. இதில் முதல் 3 இடங்களில் அமெரிக்கா, ரஷ்யா, ஆர்மேனியா ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த நிலையில் $375 மில்லியன் மதிப்புக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியாவிடமிருந்து கடந்த 2022ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் இறக்குமதி செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து வியட்நாம் மற்றும் இந்தோனேசியாவும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க உள்ளன. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவை பாதுகாத்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பினையும் பீரங்கி துப்பாக்கிகளையும் வாங்க பல நாடுகள் இன்று நம்மிடம் ஆர்வம் காட்டியுள்ளார்கள். அமெரிக்காவில் உள்ள பிரபல விமான தயாரிப்பு நிறுவனங்களான லாக்ஹீட் மார்டின் மற்றும் போயிங் ஆகிய நிறுவனங்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் மற்றும் ஹெலிகாப்டரின் உதிரி பாகங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எவ்வளவு பெரிய முன்னேற்றம் பாருங்கள். போர் தளவாட ஏற்றுமதி இன்று இந்தியாவில் அதிகரித்து உள்ளது. இந்தியாவிலிருந்து அதிக அளவு மென்பொருள் மற்றும் மின்னணு உபகரணங்களை பிரான்ஸ் இறக்குமதி செய்து கொள்கிறது. ஆர்மேனியா நாட்டுக்கு ADAGS பீரங்கிகள், பினாக்கா மல்டிபோல் ராக்கெட் லான்ச்சர்கள், ரேடார்கள் உள்ளிட்ட தளவாட பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் மற்றும் பினாக்கா பல் ஏவுகணை ராக்கெட் அமைப்புகள் போன்ற ஆயுத அமைப்புகளுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக இன்று ஆர்மேனியா மாறியுள்ளது. இது நம் சுதந்திர இந்தியாவில் நமக்கு கிடைத்த இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பின் மிகப்பெரிய ஏற்றமிகு ஆண்டாகும். ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு ஆயுதங்களில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள், டோர்னியர் 228 விமானங்கள், பீரங்கி துப்பாக்கிகள், ரேடார்கள், ஆகாஷ் ஏவுகணைகள், பினாக்கா ராக்கெட்டுகள் மற்றும் கவச வாகனங்கள் ஆகியவை உலகளவில் மிக முக்கிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுபவையாகும். நண்பர்களே, ஆகாஷ் ஏவுகணை அமைப்பில் மேம்பட்ட வகைகளை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பதில் பிரேசில் ஆர்வம் காட்டி வருகிறது. கடந்த 2014-15ஆம் ஆண்டில் இந்தியா தயாரித்த இராணுவ தளவாட பொருள்களின் மதிப்பு சுமார் 46,429 கோடியாக இருந்தது. இது கடந்த நிதியாண்டில் 1,27,265 கோடியாக உயர்ந்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதி ரூபாய் 23,622 கோடியை எட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டின் 21,083 கோடியை விட 12.04% வளர்ச்சியாகும். மொத்த ஆயுத உற்பத்தி மதிப்பில் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இதர பொதுத்துறை நிறுவனங்களின் பாதுகாப்பு பங்களிப்பு கிட்டத்தட்ட 79.2% ஆகும். மீதமுள்ள 20.8% தனியார் துறை நிறுவனங்களின் பங்களிப்பாகும். இப்படி நாட்டின் பாதுகாப்பு தொழில்துறை போன்ற தளத்தில் சுமார் 430 உரிமம் பெற்ற நிறுவனங்கள் மற்றும் 16,000 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் 100% நேரடி அந்நிய முதலீடு அனுமதியையும் மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதனால் பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்பு, முதலீடுகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அதிகரித்துள்ளது. தேஜாஸ் போர் விமானங்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், தனுஷ் பீரங்கி, MBD, அர்ஜுன் டேங்க், இலகுரக பீரங்கிகள், இராணுவ தளவாடங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள், ரேடார்கள், இராணுவ தளவாட மென்பொருள்கள், ஆகாஷ் ஏவுகணைகள் ஆகியவை உள்நாட்டில் அதிக அளவு தயாரிக்கப்படுகின்றன. அடுத்த கட்டமாக வருகின்ற 2029ஆம் ஆண்டுக்குள் $500 பில்லியன் அதிகமான அளவில்
நாம் பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதியை ரெட்டிப்பாக்க நம் இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த குடியரசு தினத்தில் நாம் இதை ஒரு இந்தியனாக ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்பதில் மாபெரும் பெருமை கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் பக்கத்து நாடான அமெரிக்கா, பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியா மீது தொடர்ந்து போர் தொடுத்தன. இரு நாடுகளும் தொடர்ந்து எல்லையில் நமக்கு எல்லையற்ற தொல்லைகளை கொடுத்து வந்தது வாடிக்கையாக இருந்தது. அந்த சூழலில் நமது பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவது, ஆயுதங்கள் கொள்முதல் போன்றவை தவிர்க்க முடியாததாக இருந்தது. இதை கருத்தில் கொண்டுதான் அடுத்தடுத்து வந்த அரசுகள் உள்நாட்டிலேயே இந்த இராணுவ தளவாடங்களை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், எப்படி முன்னேற்றலாம் என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்த முக்கியமானவர்களில் ஒருவர் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் ஒருவர். அவர் கண்ட கனவு இன்று நம்முடைய இராணுவ தளவாட உற்பத்தியில் நனவாகி வருகிறது என்பதை நினைக்கும் பொழுது சற்று மனதுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து தளங்களிலும் ஒருங்கிணைந்த வலிமையுடன் திகழும் இந்தியா 2029ஆம் ஆண்டுக்குள் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியை நிச்சயம் இரட்டிப்பாக மாற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நாம் இன்று உலகளவில் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறோம் என்பதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய இராணுவ வளர்ச்சியையும் நாம் காட்டுகிறது. நாடுகளின் போரை எதிர்கொள்ளும் திறனை மதிப்பிடுவதற்காக மனித வளம், தளவாடங்கள், போர் உபகரணங்கள், நிதிநிலைத்தன்மை மற்றும் போர் வியூகத்திறன்கள் உட்பட 60 அளவீடுகளின் அடிப்படையில் இந்த 4வது இடத்தை மதிப்பீடு செய்துள்ளார்கள். இந்த இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதில் முதல் இடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் ரஷ்யாவும், 3ஆம் இடத்தில் சீனாவும் உள்ளது. இந்த வரிசையில் தென்கொரியா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா இன்று 4வது இடத்தில் முன்னேறி இருக்கிறது என்பது ஒவ்வொரு இந்தியனும் நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அதனால் இந்த ஆட்சியில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நாம் இந்த ஒரு விஷயத்திற்காக மனதார பாராட்டத்தான் வேண்டும். பாராட்டாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வளர்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது வல்லரசுகளுக்கு இணையாக நாமும் இராணுவ தளவாடத்தில் வல்லரசுகளாக மாறியுள்ளோம் என்பது மிகப்பெரிய பெருமை. நெஞ்சு நிமிர்த்துவோம். பாரதி சொன்ன கனவு, அப்துல் கலாம் கண்ட கனவு இன்று நனவாகி வருகிறது. வாழ்க பாரதம், வளரட்டும் அதனுடைய ஒவ்வொரு தொழில்நுட்பத்துறையும். இதுபோல் நாம் எல்லா துறைகளிலும், தொழில்நுட்பத்துறையாகட்டும், பாதுகாப்புத்துறையாகட்டும், விவசாயத்துறையாகட்டும், கல்வித்துறையாகட்டும், ஏழ்மையில்லாத இந்தியாவை நாம் எல்லோரும் ஒன்று கூடி அமைப்போம். அதற்கு நாம் ஆட்சியாளர்களுக்கு துணை நிற்போம். ஆட்சியாளர்களும் இதை மனதில் வைத்து நம் பாரதத்தை இதுபோல் மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று உங்கள் நாட்டு மக்களின் சார்பில் ஆட்சியாளர்களை இருகை கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வாழ்க பாரதத்தின் புகழ். எல்லோரும் ஒன்றுபட்டு இந்தியாவை பல்வேறு வெற்றிகளை குவிப்போம்.